தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 40 சைஸ் கொண்ட ஒரு பிளவுஸ் ஹை நெக் மற்றும் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா டிசைன் வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ உள்ள ட்ரெண்டிங்ல வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளவுஸ் எப்படி கட்டிங் பண்றது, 40 சைஸ் பிரின்சஸ் கட் வித் நேர் கட்டிங் உள்ள பிளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெட்டக்கூடிய பிளவுஸ் இதுதான். இது வந்து கேன்வாஸ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹை நெக் வித் வந்து இதுல வந்து டைமண்ட் நெக் வர்ற மாதிரி வந்து இதுல வந்து வரப்போகுது. அண்ட் முன்னாடி வந்து பிரின்சஸ் கட்டு. ஸோ இதுக்குண்டான கேன்வாஸ் வந்து நான் அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எப்பவுமே இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது நம்ம அதுக்கு வந்து கேன்வாஸ் வந்து அயன் பண்ணிக்கணும். ஸோ அப்போதான் வந்து அதோட அமைப்பு வந்து நம்ம பிளவுஸ் வெட்டிட்டு தைக்கும் போது அதோட அமைப்பு வந்து, அதாவது அமைப்புன்னு நான் எதை சொல்றேன்னா அதோட உயரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உயரம் வந்து கம்மியாகாம இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதே அளவு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 9 இன்ச்சு இருக்குன்னா 9 இன்ச்சே நீங்க வந்து நெக் வச்சு வெட்டினீங்கன்னா, கேன்வாஸ் வெட்டினீங்கன்னா அது வந்து கம்மி ஆயிடும். அதாவது உயரம் வந்து குறைஞ்சிரும், சுருங்கிரும், ரொம்ப சின்னதாயிடும். அதனால வந்து அதை தேய்ச்சி வச்சுக்கணும். ரைட், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம கரெக்ஷனுக்கு எப்பவும் விடக்கூடிய அந்த ஸ்பேஸ் 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். திரும்ப உள்ள பிடிக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். பிளவுஸோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 14.5 இன்ச்சு. ஸோ 14.5 இன்ச்சுக்கு பதிலாக நான் 15 இன்ச்சு வச்சுக்கிறேன். 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிமானத்துக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது நேர் கட்டிங் அப்படிங்கறனால என்ன விஷயம்னா, இது வந்து மார்பு சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா நான் ரெடியா டேப் மூலியமா எடுத்த அளவு தான். இது டேப் அளவு வந்து எடுக்க போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 36.5 இன்ச்சு வந்து அவங்களுக்கு வந்து இருந்தது. ஸோ எக்ஸாக்ட்லி ரொம்ப டைட்டா தான் நான் எடுத்தேன் நானு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 40 இன்ச்சு வரைக்கும் வந்து வச்சாதான் எங்களுக்கு இந்த கொக்கி பீஸ் அந்த ஸ்பேஸ் எல்லாம் போக எங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து நல்லா வந்து அமையும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எடுத்த அளவை விட ஒரு 3.5 இன்ச்சு சேர்த்து மொத்தத்துல 40 இன்ச்சு அளவுக்கு ரெடியா வர்ற மாதிரி நான் வந்து அந்த பிளவுஸ் வெட்டுறேன். ஸோ 40ல 4ல ஒரு பாகம் 10 இன்ச்சு, 1.5 இன்ச்சு ஸ்பேஸ். அதே போல மேலையும் 10 இன்ச்சு, 1.5 இன்ச்சு ஸ்பேஸ். பிளவுஸோட உயரம் 15 இன்ச்சு, அதாவது ஷோல்டர் பிடிமானத்துக்கு சேர்த்து சொல்றேன். இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்கொயர் வந்து நம்ம செவ்வக வடிவில் பிளவுஸோட உயரத்தையும் ஷோல்டரோட அமைப்பையும் நம்ம எடுக்கணும்னா இந்த மாதிரி வந்து முழுமையா நம்ம மார்ஜின் வந்து பண்ணிக்கணும். ஸோ இவங்களுடைய ஷோல்டர் அளவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம், எங்களுடைய ஷோல்டர் அளவு 15 இன்ச்சு. ஸோ 15 இன்ச்சு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான ஷோல்டர் அளவு வந்து நம்ம வந்து வைக்க போறோம். 15 இன்ச்சுக்கு அதுல 2ல ஒரு பாகம் 7.5 இன்ச்சு. ஸோ 7.5 இன்ச்சு அப்படிங்க வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹைநெக்கு இவங்களுக்கு வந்து ஷோல்டரோட அளவு ரெடியா தச்சு முடிய வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வரணும். அப்போ வந்து இங்க பாருங்க, ஆம்கோல் அளவுல பிடிமானத்துக்கு அளவு, அதாவது 1/4 இன்ச்சு பாயிண்ட் போக மீதி 2.5 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து மார்ஜின் வந்து பண்ணிக்கணும். இப்போ கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு கழுத்தோட அகலம் வந்து வருது. ஸோ இதுல பேக்ல வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச்சு தைச்சு முடிய ரெடி வந்து இந்த கழுத்தோட அமைப்பு வந்து இருக்கணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து டைமண்ட் ஷேப்ல வந்து இதுல வந்து வரப்போகுது. ஸோ அந்த டைமண்ட் ஷேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த ரவுண்ட் ஷேப்ல இருந்து கீழே 6.5 இன்ச்சு உயரம் அவங்க கேட்டிருக்காங்க. பட் 6.5 இன்ச்சு இதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 7 இன்ச்சு வந்து கேட்டிருக்காங்க. 6.5 இன்ச்சு நம்ம இப்படி வைக்கும் போது அதுல பாதி 3.25, அந்த 3.25ல பாருங்க 7 இன்ச்சுல பாதி 3.5. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னா அதோட உயரம் எவ்வளவு இருக்கணும், அதோட அகலம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத ஸோ நம்ம வந்து முதல்லயே நம்ம பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி அமைப்புக்கு உண்டான அந்த அளவுகள்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டா வந்து வரும் அப்படிங்கிறதுல
எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுதான் வந்து பிளவுஸோட நெக்கோட அமைப்பு. ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து ஹை நெக் வச்சிருக்கோம், ஷோல்டர் அளவு நம்ம சின்னதா தான் வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த ஆம்கோலோட சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேர்ல வந்து ஆம்கோல் அளவு வைக்கும்போது 7.5 இன்ச்சு வைப்போம். அதுக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் 6.5 இன்ச்சு ஆமோட அளவு வந்து வச்சுக்கலாம். இப்போ ஷோல்டரோட அளவு 7.5 இன்ச்சு அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல வந்து திரும்பவும் 7.5 இன்ச்சு வைக்காம 1/4 இன்ச்சு குறைச்சிக்கிறேன். எப்பவுமே ஷோல்டர் அளவு விட கீழே ஆம்கோல் அளவு பகுதியில வந்து ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கிறது நல்லது. அப்பதான் இந்த இடத்துல முதுகு பக்கத்துல கைக்கு கீழே இந்த இடத்துல வந்து சுருக்கம் வராம இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு இன்ச்சு மட்டுமே ஸ்பேஸ் வந்து வைக்கிறேன். 1 இன்ச்சு ஸ்பேஸ்ங்கிறது ரொம்பவே பர்ஃபெக்டா வந்து இருக்கும். இப்ப இதுல வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் 20 இன்ச்சு மார்பு சுற்றளவு வச்சாலே கைக்கு வந்து 7.5 இன்ச்சு ஸ்பேஸ் நம்ம ரெடியா வைப்போம். பார்க்கலாம். கை வெட்டிட்டு தேவைப்பட்டா நம்ம ஆம்கோலோட அளவை இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். எப்பவுமே நான் சொல்லக்கூடியதுதான், ஆம்கோல் அளவு சின்னதா இருந்ததுன்னா நம்ம எப்போ வேணா பெருசு பண்ணிக்கலாம். பட் முதல்லயே வந்து பெருசா தான் ஆயிடக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து வெட்டிக்கலாம். இதுல இந்த மாதிரி ஷோல்டர் அளவு நம்ம இப்படி வச்சு வெட்டும்போது என்ன பண்றோம்னா, இந்த கழுத்துல இருந்து இந்த ஷோல்டர் பகுதி வர இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இந்த கிராஸ் வந்து வச்சுக்கணும். சாரி, கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால இருமல் அது இதுன்னு எல்லாமே வருது. அது இயற்கை, அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. இது பிளவுஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு நெக்கோட அமைப்பும் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறத நான் வந்து இந்த பிளவுஸ் வெட்டிட்டு கேன்வாஸ்ல வந்து உங்களுக்கு வெட்டி காட்ட போறேன். பட்டியோட அளவுக்கு எவ்வளவு தேவையோ அதை வெட்டிக்கலாம். இந்த லைனிங் வந்து பாத்தீங்கன்னா துணி வந்து ரொம்பவே அகலமா இருக்குது, அதனால டபுள் பட்டியுமே இதுலயே வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கை வந்து வெட்டிக்கலாம். அதுல கை நீளம் வந்து 10.5, கை சுற்றளவு 11. ஓகேங்களா? கை நீளம் கீழே கரெக்ஷனுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, அது போக 3/4 இன்ச்சு அமைப்புக்கு, அதாவது உள்ள பிடிமான அமைப்புக்கு. கையோட நீளம் 10.5 இன்ச்சு அப்படிங்கும்போது 1/2 இன்ச்சு பிடிமானத்துக்கு சேர்த்து 11 இன்ச்சு வைக்கிறேன். ஆப்போசிட் சைட்ல 11 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 11 இன்ச்சு கை நீளம் வரும்போது நான் 3 இன்ச்சு கையோட ரவுண்ட் ஷேப் வடிவமைப்புக்கு வைக்கிறேன். இப்ப முனுக்கையோட சுற்றளவு 5.5 இன்ச்சு, அதாவது 11, அதுல பாதி 5.5, திரும்பவும் உள்ள 1.5 இன்ச்சு ஸ்பேஸ். ஸோ இப்போ வந்து 11 இன்ச்சு, அதாவது 11 இன்ச்சு கை நீளம் இது எக்ஸாக்ட்லியா வருது அப்படிங்கறனால, ஸோ ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. பட் இவங்களுக்கோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆம்கோலோட சுற்றளவு கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதாவது அந்த ஷோல்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அளவு வந்து கொஞ்சம் சத்தா இருக்கும். அதனால வந்து என்ன பண்றேன்னா, இப்ப நார்மலா 10.5 இன்ச்சு கை வச்சோம்னா 5.5க்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 6.5, 7.25 அந்த மாதிரி வந்து வைக்கலாம். ஓகேங்களா? 5.5, 6.5, 7.5 அப்படி 7.5 வைக்கும்போது 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதுக்கு வைக்கிறேன். ஓகேங்களா? காரணம் என்னன்னா இவங்களோட உடல் அமைப்பு. மற்றபடி நார்மலா உள்ளவங்களுக்கு வந்து நீங்க வைக்கிறதா இருந்தா அவங்களோட உடல் அமைப்பை கேட்டது போல நம்ம முனிக்கை அளவு எந்த அளவு வைக்கிறோமோ
அதை விட வந்து பாத்தீங்கன்னா 1.5 1.25 இன்ச்சு அந்த மாதிரி வச்சா போதும். பட் இவங்களோட அமைப்பு கேட்டுற போல நான் வந்து 2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். ஸோ இப்போ இதுல கிராஸ் வந்து பண்ணிக்கலாம். 7.5 இன்ச்சு நம்ம இங்க வைக்கும் போது அதுல பாதி 3.25. ஓகேங்களா? இந்த 3.25ல 1 இன்ச்சு கையோட ஆம்கோலோட வடிவமைப்புக்கு, திரும்பவும் 1 இன்ச்சு கவர் தட்டுக்கு. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பாருங்க, கவர் தட்டோட அமைப்பு ஒரு 3/4 இன்ச்சு வரைக்குமே எடுத்திருக்கேன். காரணம் என்னன்னா, இது வந்து ஹை நெக் பிளவுஸ், ஷோல்டர் பகுதி அதிகமாவே இருக்கும். அப்படிங்கறனால கவர் தட்டு வந்து கொஞ்சம் ஒரு எப்பயும் 1/2 இன்ச்சு வைப்போம். அதுக்கு பதிலா ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கும்போது முன்பக்கத்துல வரக்கூடிய அந்த லூஸ் வந்து வராது. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இந்த பிளவுஸ் கட்டிங்ல பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கோ அதை கேட்டது போல பிளவுஸோட அமைப்புகள் வந்து நம்மளே வந்து மாத்தி வந்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு வந்து வச்சாச்சு. இப்போ இந்த ஆம்கோலோட சுற்றளவும் இந்த பிளவுஸ்ல உள்ள ஆம்கோலோட சுற்றளவும் சரியா இருக்கான்னு பார்த்துடலாம். கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். பாருங்க, 1/4 இன்ச்சு கம்மியா இருக்கு, ஷார்டேஜா இருக்கு. ஸோ இந்த 1/4 இன்ச்சு அமைப்பு வந்து திரும்பவும் வந்து நம்ம இதுல வெட்டிக்கலாம். ஓகேங்களா? பர்ஃபெக்டா வந்து வந்திருக்கு. எப்பவுமே இந்த அளவு எடுக்கும்போது ஆம்கோல் பகுதியை, உடம்பு பகுதியை வந்து லேசா இழுத்து தான் அளக்கணும், ஷோல்டர் பகுதி நம்ம வந்து கெஸ் பண்றதுக்கு. ஓகே, இப்போ வந்து கையை வந்து எடுத்துக்கலாம். அதாவது கையோட கவர் தட்டு வந்து எடுத்துக்கலாம். கவர் தட்டு எடுக்கும்போது பாருங்க, நல்லா இந்த மாதிரி வந்து எடுக்கணும். அப்பதான் முன் பக்கத்துல வரக்கூடிய அந்த லூஸ் வந்து இல்லாம வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதற்கடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங் அண்ட் ஆல்சோ இது வந்து பிரின்சஸ் கட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதனால எப்பவுமே கிராஸ் போடுறதா இருந்தா கை வெட்டிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கிராஸ் போடுவோம். இது நெட்டு பகுதி அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா பேக் தட்டு வெட்டினதுக்கு கீழே நம்ம ஃப்ரண்ட் பாகம் வந்து வெட்டிக்கலாம். வழக்கமா நம்ம முழுமையா நம்ம பேக் தட்டுல இருந்து ஃப்ரண்ட் பாகத்துக்கு வைக்கக்கூடிய அந்த முழுமையான அளவை இதுல மார்ஜின் பண்ணிக்கலாம். பிரின்சஸ் கட் தான் இருந்தாலும் முழுமையான அளவு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா மார்ஜின் வந்து பண்ணிக்கணும். அப்பதான் அதுல இருந்து இந்த பிரின்சஸ் கட்டுக்கு வந்து எப்படி வெட்டி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம செயல்படுத்த முடியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைட்ல 6 இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம வந்து துணி வந்து வைக்கலாம். ஏன்னா இவங்களுடைய முன் உயரம் வந்து பாத்தீங்கன்னா 13.5. ஓகேங்களா? 13.5 இன்ச்சுன்னா நம்ம கிராஸ் வைக்கும் போது 1/2 இன்ச்சு மட்டுமே சேர்த்து வைப்போம். அதாவது 13.5க்கு பதிலா 14 வச்சா போதும். இது நேர் கட்டிங் அப்படிங்கறதுனால 13.5க்கு பதிலா நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 14.5 வச்சுக்கலாம். இப்ப இதுல முன்பாகத்துக்கு உண்டான கிராஸ் வந்து 1.5 இன்ச்சு கரெக்ஷன் பண்ணியாச்சு. முன் கழுத்தோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பகுதியில இருந்து பாருங்க, ஷோல்டர் அமைப்புல இருந்து கிராஸ்ல இருந்து 8 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா அவங்க அளவு எடுக்கும்போது நம்ம எடுத்த அமைப்பு வந்து இப்படிதான், அதனால வந்து அப்படிதான் நம்ம வைக்கணும். கழுத்தோட உயர்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் வைக்கும்போது 6 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இப்ப இதுல இந்த பிளவுஸுக்கு டாட்டோட அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4.25 இன்ச்சு வச்சுக்கலாம்.
போதும். மேலையும் 4.25. இந்த 4.25ங்கிறது இந்த பிளவுஸோட இந்த டாட் பிடிக்கக்கூடிய அமைப்பு, டாட் வரக்கூடிய அமைப்பு. இந்த 4.25ங்கிறது 1/2 இன்ச்சு இங்க நம்ம 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு இங்க பிரின்சஸ் கட்டுக்கு பிடிப்போம் பாத்தீங்களா, அதோட சேர்த்து தான் சொல்றேன். இப்ப இதுல வந்து இந்த கழுத்தோட அமைப்பை மார்ஜின் பண்ணிக்கலாம். பாக்குறதுக்கு உங்களுக்கு அகலமா இருந்த மாதிரி தான் தெரியும். பேக்ல ஹை நெக் வரும்போது முன் கழுத்து கொஞ்சம் அகலமா தான் வைக்கணும். ஸோ இதுக்குண்டான விளக்கம் நான் சொல்றேன். முதல்ல முன்னாடி உள்ள அகலத்தை எடுத்துக்கலாம், அதாவது உயரத்தை வந்து எடுத்துக்கலாம். உயரம் வந்து 14.5 இருக்கான்னு பார்த்துக்கலாம். 14.5 இருக்குது. இந்த 14.5 வரும்போது இங்க 4.25 வச்சிருக்கோம் இல்லையா, இந்த 4.25ல ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து ஒரு 3 இன்ச்சு மேல டாட் நம்ம பிளவுஸுக்கு வந்து எடுக்கும்போது இந்த அளவு கொடுப்போம் பாத்தீங்களா, ஸோ அதே அமைப்பு வந்து இதுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து என்ன பண்றோம், நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு உள்ள கிராஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுல இருந்து பாருங்க இப்படி எடுத்துக்கலாம். நீங்க இதுல பிரின்சஸ் கட்டுன்னு பார்த்த உடனே நீங்க வந்து செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, கீழே வந்து டாட்டோட அமைப்பு, அதுல வந்து கிராஸ் எடுத்துக்கிறீங்க. இதுல இருந்து நம்ம ஆம்களோட அமைப்பு வரும் பாத்தீங்களா, அந்த அமைப்புக்கு கிராஸ் வந்து எடுத்துக்கிறீங்க. அவ்வளவுதான், வேற எந்த டிஃபிகல்ட்டும் வந்து நீங்க செய்ய தேவையில்லை. புரிதல்ல தான் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இப்ப இதுல பாருங்க, இது ஷோல்டர் ஹை நெக் அப்படிங்கறனால இந்த இடத்துல பாருங்க நான் 3/4 இன்ச்சு வரைக்கும் நான் ஸ்பேஸ் வந்து வைக்கிறேன் ரவுண்ட் நெக்குக்கு, சாரி ரவுண்டோட அமைப்புக்கு. ஓகேங்களா? மேல இருந்து ஒரு பாயிண்ட்ல பிடிச்சு 1/4 இன்ச்சு கொண்டு வந்து 3/4 இன்ச்சில் இந்த ரவுண்ட் ஷேப். இப்ப நார்மலா ரவுண்ட் ஷேப் வெட்டுறதா எப்படி வெட்டுவோம், முன்னாடி கவர் தட்டுக்கு இந்த மாதிரி வெட்டுவோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து வரைஞ்சுக்கணும். இப்போ இதுல தான் வெட்ட போறேன். இதற்கு முன்னாடி இந்த கழுத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னா பாருங்க, இதுல இருந்து 1 இன்ச்சு இறக்கி திரும்ப இதுல 1.5 இன்ச்சு வரைக்கும் ஸ்கேலப்பு, திரும்ப ஒரு 1.5 இன்ச்சு ஸ்கேலப்பு. பாருங்க இதுல இந்த அமைப்பு வந்து இப்படி வந்து இந்த கழுத்தோட அமைப்பு வந்து வரப்போகுது. ஸோ மேல இருந்து ஒரு ஸ்கேலப், அதுக்கப்புறமா ஸ்கேலப் மாதிரி வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து வரப்போகுது. இந்த பிளவுஸோட அமைப்புக்கு இப்படிதான் வந்து நம்ம வந்து கழுத்தோட அகலம் வைக்கணும். பட் டாட்டோட அமைப்புக்கெல்லாம் நீங்க வேற எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோமோ அதையே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஷேப், இந்த டாட்ல இருந்து இது வந்து இந்த கழுத்து பகுதியை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைட் கொடுக்கும். ஏன்னா கழுத்தோட அமைப்பு வந்து நல்லா அகலமா கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால வந்து டைட் கொடுக்கறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் ஷேப் வந்து பண்ணிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் வந்து இந்த அமைப்பு வந்து டைட்டா இருந்தாலுமே, நம்ம இப்படி கிராஸ் எடுக்கிறோம் டைட்டா இருக்குமோ, டைட்டா இருந்தாலுமே இந்த கழுத்தோட அகலம் வந்து அதுக்கு வந்து ஈடு கொடுக்கும். கொக்கி மாட்டும் போது அதை ஈடு கொடுத்து கரெக்டா வந்து கொண்டு வரும். இப்போ இந்த அமைப்பு கேன்வாஸ் கொடுக்க போறேன் அப்படிங்கறனால இதை அப்படியே நேராவே வெட்டிட்டேன். பட் கிராஸ்ங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இப்ப இது வந்து கழுத்தோட அமைப்பு. இப்ப பேக் தட்டோட இதை கம்பேர் பண்ணணும். பேக் தட்டோட இப்படி கம்பேர் பண்ணும்போது இது இப்படி வந்து வரும். ஓகே, இதற்கு அடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா, இத ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாமே ஸ்ட்ரெயிட் தான், நேர் கட்டிங் தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால ஸ்ட்ரெயிட்லயே இந்த அமைப்பு வந்து போடணும். நல்லா மிடில்ல வந்து இந்த டாட்டோட அமைப்பு எங்க போட்டிருக்கணும் அந்த இடத்துல தான் நம்ம சைட்ல வைக்கக்கூடிய கிராஸ் ஒன்னோட அமைப்பு இதுல தான் முடியணும்.
அந்த அளவுக்கு துணி இருந்தா போதும். பாருங்க கரெக்டா இருக்கு. இப்ப கீழே டாட் முடியக்கூடிய இடத்துல பிரஸ் டாட், இங்க மேல வந்து அதிகமா ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல டாட், அதே போல ஆம் கோல் வரக்கூடிய இடத்துல பிடிமானத்துக்கு டாட். அதற்கடுத்து என்ன பண்றீங்கன்னா, இந்த சைடுல வரக்கூடிய இந்த துணியோட அகலத்துக்கு ஏற்றாற் போல இதை நெரிச்சு விட்டுட்டு இதுல வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம ஃப்ரண்டோட அமைப்பை வந்து எடுத்துக்கணும். இதுல இந்த முன்பாகத்தோட அமைப்பு இப்படிதான் இருக்கும். சைடுல வந்து 6 இன்ச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 6 இன்ச்சு இப்படி வச்சுக்கலாம். இப்ப இந்த அமைப்பு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பிரின்சஸ் கட்டோட அமைப்பு இப்படிதான் வந்து அமைக்கணும். இப்ப இதுல வந்து நம்ம வெட்டிடலாமா? பாருங்க இது இங்க வருது. ஒரு அப்ராக்சிமேட்டா தான் நம்ம வந்து இதை வெட்டணும். அதுக்கப்புறமா இந்த பீஸை வந்து இதுக்கு மேல போட்டுதான் சரியான வடிவமைப்பு வந்து கொடுக்கணும். மேபி இன் ஃபியூச்சர் இதே அளவுக்கு வந்து வேற டிசைன் கூட வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த சேனலை புதுசா பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அமைப்பு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த முன்னாடி கவர் கட்டுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கணும். ஏற்கனவே 6 இன்ச்சுக்கு வரக்கூடிய அந்த அளவு துணியோட அளவு நம்ம இங்க வச்சிருக்கோம் அளவு. ஓகேங்களா? அதனால என்ன பண்றோம்னா, இத இங்க பாருங்க, பிரின்சஸ் கட்டுக்கு ஏற்றாற் போல மிடில் பகுதியில மட்டும் அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்றாற் போல வந்து நம்ம வைக்கணும். இதை பாருங்க, இன்னும் நல்லா தனியா எடுத்து நீங்க அதை செய்யும் போது அதோட அமைப்பு இன்னும் நல்லா ரவுண்டு வந்து வரும். கப் ஷேப் வந்து நல்லா அமைப்பு இன்னும் நல்லா வரணும்னா கீழே வந்து இந்த ஷேப் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா கப் ஷேப் வந்து வந்துடும். கீழே எந்த அளவுக்கு நம்ம வளைக்கிறோமோ அந்த அளவுக்கு கப் ஷேப் வந்து அதிகப்படுத்தும். இப்ப நம்ம என்னதான் பாக்குறதுக்கு இந்த அமைப்பு வந்து பாருங்க இப்படி இருந்தாலும் பிளவுஸோட அமைப்பு தச்சு முடிச்ச பிறகு இதோட அமைப்பு வந்து மாறும். ஏன்னா இது பிரின்சஸ் கட். ஓகேங்களா? ஸோ நம்ம பிளவுஸ் நார்மல் பிளவுஸ் நம்ம வெட்டும் போதும் தைக்கும் போதும் சரி, நம்ம வெட்டும் போது என்னதான் வந்து இப்படி இருந்தாலும் தச்சு முடிக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். டாட் எல்லாம் பிடிச்ச பிறகு இப்படிதான் இருக்கும், சைட்ல இப்படிதான் இருக்கும். ஸோ அந்த அமைப்புக்கு தான் நான் இதை இப்போ கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க தச்சு ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணி அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா புரியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ இதுல இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பட்டி வந்து வெட்டிக்கலாம். இப்ப இதுல பாருங்க பட்டியோட அமைப்பு. இப்ப இதுல என்ன வெட்டணும்னா பாருங்க, இங்க எந்த இடத்துல பட்டி முடியுதோ அங்க மார்க் பண்ணிருக்கேன். அதே போல முன்பாகத்துல எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கேன். அதே போல இந்த டாட் எங்க வருதோ அங்க மார்க் பண்ணிருக்கேன். இப்ப என்ன பண்றேன்னா இதுல இருந்து பாருங்க இப்படி மார்க் பண்ணிருக்கோமா, இப்படி மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல மட்டும் பாருங்க இத லேசா இப்படி பண்ணிட்டா போதும், உங்களுக்கு பட்டியோட அமைப்பு அழகா வந்து வந்துடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் வந்து பிளவுஸ் வந்து வெட்டிட்டேன். இதை கேட்ட போல நம்ம கேன்வாஸ்ல வந்து வெட்டி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போ உங்களுக்கு நான் வந்து வெட்டி காட்டுறேன். பட் பிளவுஸோட அமைப்பு இதுதான், நம்ம வந்து வெட்டியாச்சு. முதல்ல இந்த பிளவுஸுக்கு உண்டான பின் பகுதி பேக் கட்டை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம்.
இப்போ இதுல கேன்வாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நடுப்பகுதியை வந்து நான் வந்து ஆல்ரெடி வரைஞ்சி வச்சிருக்கேன், அதாவது க்ரீஸ் எடுத்து வச்சிருக்கேன். க்ரீஸ் எடுத்து வச்சனால அந்த க்ரீஸும் இந்த மிடில் பகுதியும் கரெக்டா வந்து வச்சுக்கணும். கரெக்டா வச்சிட்டோம்னா இதுல வந்து நம்ம பாயிண்ட் வந்து ஆல்ரெடி கீழே வரைஞ்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பாயிண்ட் வந்து நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இது என்ன பண்ணணும்னா நம்ம ஈஸியா நம்ம வடிவமைப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நார்மல் நெக்கா இருந்தா டக்கு டக்குன்னு ஈஸியா வந்து வரைஞ்சி நம்ம எடுத்துடலாம். பட் இந்த மாதிரி டிசைன் வரும்போது அந்த டிசைனை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் கொடுக்கணும் இல்லையா? ஓகே, இப்போ என்ன பண்றோம், இதுல நம்ம மிடில்ல இருந்து கனெக்ட் பண்ணி என்ன பண்ணணும், இதுல பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கணும். 7 இன்ச்சு அகலம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல பாதி 3 இன்ச்சு இருக்குது. இந்த டைமண்டோட அமைப்பு உயரம் 6 இன்ச்சு இருக்குது. மேல வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் பிடிமானம் போக 2 இன்ச்சு இருக்குது. ஸோ இதுதான் இவங்களுக்கோட அமைப்பு. இப்போ என்ன பண்றோம், இதை இப்படி மடிச்சிட்டோம்னா ஈஸியா வந்து நம்ம வெட்டுறதுக்கு அழகான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிரும். ஸோ எதற்கு வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து உங்களுக்கு நான் சொல்றேன்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நீங்க புரிஞ்சிக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுல அந்த மார்க்கிங் வந்து திரும்பவும் நீங்க கஷ்டம் இல்லாம ஈஸியா மார்க்கிங் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் கேன்வாஸ் ரெடி பண்ணி ஃபர்ஸ்டே வந்து துணியில மார்ஜின் பண்ணி அந்த மார்ஜினை இதுக்கு எப்படி வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்கேன். ஸோ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ இந்த அமைப்பு வந்து நம்ம வரைஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இதற்கடுத்து நம்ம என்ன பண்றோம்னா,
டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த சைஸ் உள்ளவங்கெல்லாம் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி அளவு உள்ளவங்க எத்தனை பேர் இதை பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஸோ நான் பார்க்கணுன்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ விருப்பப்படுறவங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.